வணக்கம் நண்பர்களே. அம்மா எதுக்கு உட்காந்துருக்குறாங்க? அம்மா வணக்கம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிம்பிளா செய்வது எப்படி அது வந்து பார்க்க போறோம். எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க? அரை கிலோ சிக்கனா? அரை கிலோ சிக்கனு. சிக்கன் அரை கிலோ. வேற என்னென்ன? அப்புறம் அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், சரி. அப்புறம் கொத்தமல்லி தூள், கருவேப்பிலை, கருவேப்பிள்ளை, மஞ்சள் தூள், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மிளகாய், அப்புறம் கடுகு, அப்புறம் உப்பெல்லாம் அங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெங்காயம் தொளிச்சுக்கணும். வெங்காயம் தொளிச்சுட்டு அப்புறம் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி. அப்புறம் இது என்னது? என்ன இருக்குது? கோசக்காயும் முலாம்பழமுமா? அங்க வேலைக்காட்டில் போகும்போது சைடில் காட்டில் எடுத்துட்டு வந்தீங்களா? சரி, அதுவும் அப்புறம் சாப்பிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வெங்காயம் உளிங்க. வெங்காயம் உளிங்க பார்க்கலாம். வெங்காயம் என்ன சின்ன வெங்காயமா? சரி சரி சரி. என்ன நீ மழை பெய்யுதா? சரி சரி சரி. அங்க நீங்க வேலை காட்டுல ரோடு வேலை செஞ்ச இடத்தா? அப்படியா? சரி சரி சரி. உங்களை யாரு கூட்டியாந்தாங்க? அப்பா கூட்டியாந்தாரா? எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாம் மீதியில் நடந்து வந்துட்டு இருந்தாங்களா? வந்துட்டு இருக்கிறாங்களா? மலைக்கெல்லாம் சிக்கியிருப்பாங்க. வெங்காயம் உளிக்கிறீங்களா? உளி வெங்காயம் உளிச்சுட்டு அப்புறம் வெங்காயத்தை வணக்குவீங்களா? அப்புறம் இது அரிசி கொஞ்சம் போடுவீங்களா போட மாட்டீங்களா? லைட்டா போடலையா? அரிசி போடாம எப்படி பண்றீங்களா? தக்காளி பழம் தான் இல்லையா? ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம். சரி, சிம்பிளா பண்றீங்க. கொஞ்சமா பண்ணி ஒரு வேலைக்கு தான். சரி, அறிங்க. அப்புறம் செய்முறை அப்புறம் பார்க்கலாம். ஒளிச்சாச்சாமா வெங்காயம்? ஒளிச்சாச்சு. கொஞ்சமா கணக்கா ஒரு வேலைக்கு ஆகிற மாதிரி மட்டும். எத்தனை பேத்துக்கு? அரை கிலோ? 3 பேத்துக்கா? சரி சரி சரி. 3 பேத்துக்கு ஆகிற மாதிரி பண்றீங்க. சரி சரி சரி. சரி, நீ செய்முறை பார்க்கலாம். என்னமோ பண்ற? வெங்காயம் தண்ணிக்குள்ள போட்டு காசுறீங்களா? ஏன் ஏதாவது தூசு துப்பு இருக்குன்னு சொல்லியா? சரி. அப்புறம் இதை வணக்குவீங்களா? எண்ணெய் லைட்டா ஊத்தி வணக்குவீங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறீங்களா? வச்சுட்டு வடச்சட்டி எடுத்து வச்சுக்கிறீங்க அங்க. சரி, தண்ணி இதாகட்டும். ஓகே. இப்போ எண்ணெய் ஊத்துறீங்களா? கொஞ்சம் ஊத்துங்க. லைட்டா எண்ணெய் ஊத்துங்க. ஊத்துங்க. தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக தான். ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுங்க. இந்தாங்க, அப்படியே போடுங்க. கொட்டலாம்ல? அப்படியே கொட்டலாம். தண்ணி இருக்கு. அப்படியா? கட்டுல தண்ணி இருக்கு. சரி சரி சரி. தண்ணி இருந்தா எல்லாம் சிம்ல வந்து அது வணக்கம் வேணும். அதாவது கொஞ்சமா பொருள், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், இந்த மாதிரி எந்தவித மசாலா இல்லாம சிம்பிளா பொருள் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கிறீங்க. அதில் எப்படி பண்றதுன்னு பெண்ணு பிடிங்க. வெங்காயத்தை வணக்கி ஆட்டுவீங்களா? சரி சரி. இதுலயே கருவேப்பிலையும் போட்டுக்கிறீங்களா? போட்டு வணக்கி அதில் எடுத்து கொட்டி வச்சிருவேன். அப்புறம் கறியை வணக்கி விட்டா வெந்துட்டு இருக்கு. சரி. அப்புறம் இதுல வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்குவீங்க.
ஜீரகம் கொஞ்சம் போடுங்க, ஜீரகம் போட நல்லதில்லை. சீரகம் போடு. ஜீரகம் போடுங்க. ஓகே, ஜீரகம் போட நல்லது உடம்புக்கு. அப்புறம் அரைக்கும் போது அப்புறம் உப்பும் போட்டுக்குவீங்க. உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்குவீங்க. வணங்கிடுச்சாமா? சரி, எடுத்து கொட்டுங்க, தடத்தில் கொட்டுங்க. வாங்கோ வாங்கோ, கொட்டுங்கோ தடத்தில். சரி, தடத்தில் கொட்டிட்டீங்களா? இது ஆகட்டும். அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி கறி போடுறீங்களா? வேகட்டும். சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறீங்களா? ஊற்றுங்க எண்ணெய். சரி கூட ஊற்றுங்க. ரைட்டு. சரி. கடுகு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கடுகு வேண்டாம். வேண்டாம், கறி கொட்டுங்க. இங்க கொட்டுங்க. ரைட்டு. என்னது? மஞ்சள் தூளா? போடுங்க. மஞ்சள் தூள். வணக்கம் வணக்கம். பிடிச்சுங்க, கருதுன்னு பிடிச்சிக்கங்க. நல்லா எண்ணெயிலே ஒரு வதம் வதங்கணும். மல்லித்தூள் போடுறீங்களா? போடுங்க. ரைட்டு. அடுத்து மிளகாத்தூள் போட்டுருங்க. இப்போ அதில் வெங்காயத்தை மட்டும் அரைச்சி ஊற்றிடுறீங்க. சரி, வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை மட்டும் அரைச்சி ஊற்றிடுறீங்க. அடுத்தது என்னது? மிளகாத்தூளா? போடுங்க. கலர் விடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டீங்களா? சரி, அடுத்து உப்பு போடணுமா? உப்பு போடணும். தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? ஊற்றுங்க. போதுங்க, ஒரு டம்ளரு. சரி, உப்பு போடுங்க. கலர் விடுங்க. தேவையான அளவு உப்பு போடுறீங்க. தூள் உப்பே போடுறீங்களா? போடுங்க. அப்படி போடுங்க. கரண்டியில் எப்படி போட்டால் அப்புறம் எப்படி உள்ள போகும். ஒரு கலக்கி விட்டு அது வேகட்டும். சரி, மூடி வைக்கிறீங்களா? தடத்தை வச்சு மூடி வச்சிருக்கோம், வேகட்டும். ஓகே, அப்புறம் அதுக்குள்ள வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். அரிசி 1.5 கிளாஸ் அரிசியா? தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? ஊறட்டும். சரி, ஓகே, ஊறட்டும். அப்புறமேட்டுக்கு எடுத்து இது பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆறிடுச்சா? சரி, கொட்டுங்க. கொட்டி அரைங்க. அரைச்சி நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். கொஞ்சமாக கணக்கா. சரி, வெங்காயம் சாந்த அரைஞ்சிருச்சாமா? சரி, அதை அப்படியே வந்து இதில் போடுங்க பார்க்கலாம். கொதிக்குது. சரி, ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு கலக்கி ஊற்றுங்க பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு வெங்காய கரைசல். ஒரு வெங்காயம், அதில் என்ன வெங்காயம், ஜீரகம், அப்புறம் வந்து அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடவே இல்லை. எதில்? அதுக்குள்ளே போட்டியா? ஊற்றுங்க. சரி, ஒரு கலக்கி கொடுங்க. ஒரு கொதி வந்தால் ரெடி கறி. நல்லா கலக்கி கொடுங்க.
சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். Ready ஆயிரும். சரி மூடி வை மூடி வை. ஒரு கொதி வரட்டும். தடுத்து மூடி வை. அப்புறம் வந்து பார்க்கலாம். அம்மா ஏங்கண்ணே? ரெடி ஆயிடுச்சா குழம்பு? இங்க சாப்பாடு வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன். சரி எங்க எடுங்க பார்க்கலாம். அப்படியே கறி எடுத்து காட்டுங்க. கறி அப்படியே எடுத்து காட்டுங்க. மேல் டாப். வெந்துடுச்சு. ஓகே கறி வந்துருச்சு. சரி அப்புறமேட்டுக்கு சாப்பாடு வேகட்டும். சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு ஊற்றி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஆஃப் பண்ணிடுங்க. சரி குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. சரி சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அப்புறமேட்டுக்கு சாப்பாடு போட்டு டேஸ்ட் எப்படிங்கன்னு பார்க்கலாம். அம்மா சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. சரி டேஸ்ட் பண்ணலாமா? சரி போடுங்க, சாப்பாடு போடுங்க. மழை வந்ததுனால வெளியில் ஆக்கல, குழம்பு வச்சிருக்கலாம். இருந்தாலும் கேஸ்லேயே பண்ணிட்டீங்க மழை வந்ததுனால. விறகெல்லாம் ஈரமாக்குதுன்ட்டு. சரி குழம்பு ஊற்றுங்க. ஊற்றுங்க. சரி அப்படியே கறி போட்டுருங்க. அப்படியே ஓகே குழம்பு ஊற்றுங்க. அப்படம் கொண்டு போய் கொடுத்தாச்சு நம்மளோட இதுக்குது. சரி அங்கே போடுங்க, உங்களுக்கு போடுங்க, உங்கள் பிளேட்டுக்கு போடுங்க, கறி போடுங்க உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்னு சொல்லுங்கள். மா சாப்பிடுங்க, எப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கறி எடுத்து சாப்பிடுங்க. கறி எடுத்து சாப்பிடுங்க. வாங்க நண்பர்களே, சிம்பிளா சாப்பிடலாம். கறி குழம்பு எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத இந்த காணொலி வாயிலாக பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.